ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பத்தி நான் ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணது. இந்த யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து நிலுவையில் உள்ளது. ஸோ அதனால ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாணையமும் பள்ளி கல்வித்துறை பிளஸ் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி, ஸோ இவங்க தான் வந்து இதற்கான பதில் மனு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமா வந்து இந்த என்சிஆர்டி அவங்க சொல்ற பதில பொறுத்துதான் இந்த டெட்டோட மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது பத்தின ஒரு தீர்வு வரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்மளோட நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுக்கறதோ மற்றபடி எந்த இடத்துலயுமே வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு மார்க் வெயிட்டேஜ் மார்க் எதுவுமே வந்து கிடையாது. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த என்சிஆர்டி வந்து என்ன வந்து அவங்க பதில் மனு தரப்பு என்ன பதில் வந்து சொல்றாங்களோ அதை பொறுத்துதான் இந்த வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து கண்டிப்பா வந்து ஆசிரியர் தேர்வாரியமோ இல்ல பள்ளி கல்வித்துறையோ இதை வந்து பின்பற்றணும். சோ அதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதுல வந்து முக்கியமான ஒரு முடிவை கொடுக்கணும். இதுக்கான பதில் மனு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா என்சிஆர்டி. இதை வந்து பள்ளி கல்வித்துறையும் ஆசிரியர் தேர்வாயத்துக்கும் முக்கியமான ஒரு தகவல் தான், அவங்களும் கொடுக்கணும். இதுல முக்கியமான இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு பதில் மனை வந்து கொடுக்கும். பதில் மனு கொடுக்கும் போது கோர்ட் வந்து என்ன வந்து அவங்க சொல்றாங்களோ அதை கண்டிப்பா வந்து ஆசிரியர் தேர்வாரியமோ பள்ளி கல்வித்துறையோ பள்ளி கல்வித்துறை மூலம் ஆசிரியர் தேர்வாரியம் அதற்குரிய தகவலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி வந்து அவங்க மாத்த சொல்றாங்களோ அதை பொறுத்து கண்டிப்பா வந்து அவங்க சேஞ்சஸ் இருக்கும். ஆனா பட் இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு தகவல் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. அது மிக விரைவில் வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து அது கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா 21ஆம் தேதி ஹியரிங் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான பதில் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து அவங்க கொடுப்பாங்க 21ஆம் தேதி. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா இந்த வருடத்திற்காக கூடியது. இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்மனன்ட் டீச்சர் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ரெண்டு ஒரு அப்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது. சரிங்களா? சோ இந்த ஒரு என்சிஆர்டியோட பதிலும் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அதை பொறுத்துதான் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சோ அடுத்தது வந்து சிவி லிஸ்ட் அடுத்த சிவி லிஸ்டோ இல்ல வந்து சிவி லிஸ்ட் எந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இது வரும். இது வந்து யாருக்கு பாசிட்டிவா வருது யாருக்கு நெகட்டிவா வருது கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்சிஆர்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் மனு வந்து கொடுக்க போறாங்க. அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க 21ஆம் தேதி கோர்ட் கேஸ் ஹியரிங் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல். சரிங்களா? சோ இந்த தகவல் இந்த வீடியோ நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.